பொதுவா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஓன் வெஹிக்கிள்ல மதுரைக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் சங்கமரோட தவிர்த்துருங்க. ஜாக்சன் துரை ரேடியோ சிட்டி தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சண்டே மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட போறோம். இங்க A to Z எல்லா பொருட்களும் கிடைக்குது. பட் ஆனால் நான் காட்ட போறதுனா கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் யாராவது தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த விளாக்ல இருக்க போது. ஏன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய நிறைய பழைய பித்தளை பொருட்கள், அதுக்கப்புறம் காயின்ஸ் யாராச்சும் கலெக்ட் பண்ற வந்தீங்கன்னா அதனுடைய டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்குது. அண்ட் ஓவராலா என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்குது. அண்ட் முக்கியமா என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை இது ரொம்ப ஃபேமஸ். மதுரையில இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்துல இருந்து எக்கச்சக்கமான கிராமங்கள்ல இருந்து இங்க வாங்குவாங்க. கிராம மக்கள் மட்டும் கிடையாது, ஒரு சில பொருட்கள் வீட்டுக்கு இமீடியட்டா ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல லோக்கல்ல போயிட்டு ஏதாச்சும் பழைய பொருள் வாங்கி போட்டுருவோம்னா அதே மாதிரி மக்களும் இங்க நிறைய இடத்துல இருந்து வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை சந்தையில பிஸியா வியாபாரம் போயிட்டு இருக்குது. சோ உங்க கடையை பத்தி சொல்லுங்க, என்னென்ன வச்சிருக்கீங்க கடையில? நாங்க வந்து பழைய நாணயங்கள், இந்த ராம டோக்கனு, இந்த 20 பைசா தாமரை காசு, 2 பைசா, 10 பைசா, இந்த இதுல வந்து இந்திரா காந்தி அம்மா காசு எல்லாம் இருக்கு 50 பைசால. இது வந்து ஒரு பைசா, ஒரு நயா பைசா. இது எந்த காலகட்டத்தோடது? இது வந்து எப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி காசஸ் எல்லாம் மக்கள் வந்து வாங்குறாங்களா? வாங்குறாங்க, நல்லா வாங்குறாங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கு வாங்குறாங்க? இது வந்து ஒருத்தவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு வாங்குவாங்க, இல்லைன்னா அந்த பிள்ளை வந்து ப்ராஜெக்டுக்கு எல்லாம் ஸ்கூல்ல போய் காமிக்கிறது சொல்றதுக்கு. இது வந்து காமிச்சா இனிமே வர கால தலைமுறை காமிக்கலாம். இந்த மாதிரி வந்து நாணயங்கள்லாம் வந்திருக்கு. இனிமே எப்படி இருக்கணும்னு இனிமேதான் மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த காசு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 90கள் வாழ்ந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய காசு. நம்ம நார்மலா நம்ம தெரியும், ஆனா இந்த 2 பைசா 1 பைசா தெரியாது. ஆமா. மத்தபடி வந்து இந்த 20 பைசா நமக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் 10 பைசா 5 பைசா கொடுத்தாங்க. அதெல்லாம் தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். சொல்லும் போதே அந்த பழைய நினைவுகள். சரி, இவ்வளவு காசு நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது வந்து வர்ற கஸ்டமரும் கொடுப்பாங்க. நாங்களும் வெளியூர்ல வெளி மாநிலங்கள்ல நாங்க ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வரோம். இப்ப இந்த ராமர் போட்ட இந்த டோக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. இது ஏதாச்சும் காட்ட முடியுமா? காட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? ராமர் டோக்கன் எல்லாம் பாருங்க. இது எப்படி? ராமர் பட்டாபிஷேக காசுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரானா யூகே பிரிட்டிஷ் காலத்துல போட்டுட்டாங்க. ஆமா. ஆக்சுவலா இது பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தொட்டு பாக்கும்போது இதுவே பயங்கர வெயிட்டா இருக்குது. காப்பர் காயினா பயங்கர வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலா 100 கிலோ வெயிட். 1818ல இருந்த காசு, யூகே காலகட்டத்துல ஒரு ஒரணான் இருந்த காசா. இது உங்ககிட்ட வந்தா என்னென்ன வாங்கலாமா? என்கிட்ட வந்து என்னன்னா ஃபாரின் நாணயம் இருக்கு, அந்த 1 பைசா 2 பைசா நாணயங்கள், அரை பைசா எல்லாமே. இந்த ரேர் கலெக்ஷன் காயின்ஸ் பத்தினா உங்க அண்ணன் வந்து பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் அண்ணன் கடை நடுவில் இருக்கு. நம்மகிட்ட எல்லா காயினுமே கிடைக்கும், எல்லாமே வாங்கிக்கலாம். முன்னத்துல வரும், முதல்ல கேட்டிருந்தாங்கன்னா ஆர்டர் போட்டு தான் வாங்கி தரேன். அப்படியா? உங்க நம்பர் சொன்னீங்கன்னா பாக்குறவங்க யாராச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. நம்பர் சொல்றேன்: 92 45 54 76 54. நன்றி. வேற ஏதாச்சும் ரேர் கலெக்ஷன்ஸ் காயின்ஸ்ல உங்களுக்கு வேணா கூட ஆர்டர் போட்டு அண்ணே வாங்கி தரேன்னு சொல்றாரு. உங்க டைத்துக்கு ரொம்ப நன்றி. உங்க பேரு எந்த ஏரியா வந்து நீங்க வந்து? நான் வந்து வடக்குமா இருக்கேன். இங்க வந்து வியாபாரம் பார்க்க இப்ப 8 வருஷமா மேல வியாபாரம். பேரு முத்துக்கருப்பன். சூப்பர், நன்றி. என் பேர் பாஸ்கர சேதுபதி. நம்ம கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இருக்கு. நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ஆன்டி கலெக்ஷன் இருக்கும்.
கலெக்ஷன்லயே கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸா இருக்கும். நம்மளோட சில ஐட்டம் எதுவுமே இருக்காது. பூரா பழைய காலத்து விண்டேஜ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த அந்த காலத்து யூஸ் பண்ண ஜக்ஸு, பாக்ஸஸ், கேஷ் பாக்ஸ், விளக்கு, லேம்ப் எல்லாமே கிடைக்கும். உடன் ஐட்டம்ஸ் கிடைக்கும். எலிபேண்ட் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கடை இருக்கு. நீ வாரத்துக்கு ஒரு நாள் வரவங்க வாங்க. மீதி நாள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அதுல வேணா நீ பை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8870244314. இதை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஐட்டம்ஸ் வாங்கி. So, இப்ப இது என்னது ஒரு பெரிய குச்சி மாதிரி இருக்கு. இது வந்து அந்த காலத்து ஓகே ஓகே. அது வந்து தலையிலே வரும். அதுலயே டபுள் எல்லாம் அது அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஆக்சுவலா சில்வர்ல கிடைக்கும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அப்படி சிக்கு எடுப்பாங்க பெண்கள். அது வந்து இதுல பித்தளையில இருக்கு. ஆக்சுவலா அது தொடும்போதே நல்ல அந்த வெயிட் செம்மையா தெரியுது. சோ இந்த மாதிரியான ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. வேற டைனிங் டேபிள் வைக்கிற ஜக்கு கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ஆன்டிக்கான விஷயங்கள் இங்க வச்சிருக்காங்க. ஆல்சோ எல்லாமே கிடைக்கும். ஒரு படத்துல கூட நம்ம பாத்துருப்போம், தூக்கு சட்டி எல்லாம் தீட்டு போடுறது. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. காலியான போகுங்களா? உள்ள காலி, பட் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அதுதான் இந்த பொருளுடைய முக்கியமான விஷயம். நம்ம ஆன்டிக்கா இருக்கு. பட் இது வந்து மக்கள் எந்த கலெக்ஷன் வைக்கிறதுக்காக வாங்கி விரும்பி எடுத்துட்டு போறாங்க. இதை கலெக்ஷன் பண்றதுக்கு தனியா ஆளுக்குறாங்க. அவங்க வந்து சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த பொருள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்க எப்படி கலெக்ஷன்? வாரம் ஒரு நாள் நம்ம கடை 6 நாள் பாத்தீங்கன்னா இந்த பொருளை வாங்குறது கிளம்பிடலாம். அந்த பொருளை வாங்கி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் சண்டேனால கொடுக்குறோம். சண்டே இங்க கடை போடுவீங்க, மத்த நாள்ல உங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ண போயிடும். நீங்க வேணும்னா நான் நம்பர் கான்டாக்ட் பண்ணி எப்படி பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவீங்க? பார்கெயின் பண்ணலாம். பிக்சட் பிரைஸ் கிடையாது எதுவுமே நம்மகிட்ட. ஞாயிற்றுக்கிழமை சந்தையில நிறைய சுத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம். நிறைய பொருட்கள் இங்க இருக்குது. இதுல தமிழ்ச்சங்கம் ரோடுன்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க. ஏகப்பட்ட மக்கள் சும்மா கூட்டமா இருக்குது. ஏன் தமிழ்ச்சங்கம் ரோடு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க பாத்தீங்கன்னா 4ஆம் தமிழ்ச்சங்கம் இருக்குது. இது வந்து செந்தமிழ் கல்லூரி. அதனாலதான் இந்த ரோடுக்கு பேரு தமிழ்ச்சங்கம் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அங்கிட்ட கிருஷ்ணதேவராய ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை தான். இன்னைக்கு மால் கல்ச்சர் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, நிறைய கூட்டம் போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் மதுரை மாதிரியான ஒரு சில முக்கியமான நகரங்கள்ல இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சந்தைகள் இருந்துட்டு இருக்குது. எல்லா பொருட்களும் கிடைக்குது. ஆனா அந்த குவாலிட்டியோ அந்த ஒரு விஷயத்த பார்க்காம கிராம மக்கள் வந்து வாங்குறாங்களா, அந்த பிரைஸ் கம்பாரிசன் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இன்னும் ஒரு சில கடைகள் இருக்குது, அதை வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எந்தெந்த ஊர்கள்ல இருந்து மக்கள் வராங்க? பொதுவா கிராம மக்கள் தான் வந்து வாங்குறாங்க. எல்லாமே இந்த உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, கிராம மக்கள் ஃபுல்லா இந்த அதே மாதிரி மேலூர் எல்லா ஊர்ல இருந்து வந்து எங்கிட்ட வந்து ஜாமான் வாங்குறாங்க. அம்பட்டி, இந்த பானர் ஐட்டம், இந்த ஜெயின் ஐட்டம், நாய் ஜெயின் ஐட்டம், இந்த மாதிரி யூஸ் பண்ணது எல்லாமே வாங்குறாங்க. மணிக்கல் எல்லாமே வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவையானதை நாங்க வாங்கி வச்சுக்கிறோம். எங்களுக்கு 10 ரூபா கிடைச்சா போதும். மொத்தமா என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க? இடங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா பொருளும் எல்லாமே இருக்கு. இரும்பு ஐட்டத்துல எல்லாமே இருக்கு. என்ன கேட்டா கூட நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. வேற கேட்டீங்கன்னா வெளியே இங்க இரும்பு பொருட்கள், அப்புறம் வந்து ஆன்டிக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆன்டிக் விஷயங்களையும் பார்த்துட்டு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நான் இன்னொரு 2-3 கடைக்காரங்கிட்ட கேட்டேன். அந்த வீடியோல என்னால காட்ட முடியாது. திருட்டு பொருட்கள் தான் இங்க வச்சிருக்கீங்களா, திருடிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க, இல்ல நாங்க எடைக்கு எடுக்கிறோம், வெளியில போயிட்டு வேண்டாதவங்க எங்கிட்ட கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை வந்து நல்லா செக் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல சின்னதா சமையலுக்கு இடிக்கக்கூடிய உரல், அப்புறம் வந்து அருகாமல் இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா பைப் ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையான பைப் ஐட்டங்கள், மோட்டர் ஐட்டங்கள், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. சோ ஒரு மொத்தமா ஒரு A to Z ஒரு சீப்பா வாங்கணும் அப்படின்னா, இதுல சீப் அண்ட் பெஸ்ட் சொல்லுவாங்க. சீப்பா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் நீங்க தான் தேடி எடுக்கணும். சீப்பா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இரும்பு கடைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மார்க்கெட் இருக்குது, அது இன்னொரு தடவை நான் காட்டுறேன். அதுல வந்து சின்ன சின்ன செல்ல பிராணிகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ அதை செஞ்சுப்போம். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.